மோடி தான் எனது சிறந்த நண்பர், இந்தியா ஒரு மிகச்சிறந்த நாடுன்னு டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியிருக்காரு. அதாவது எகிப்துல பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் முன்னாடி வச்சு இந்தியாவை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. எகிப்தில் நடந்த காசா உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் இந்தியா மீது அளவு கடந்த ஒரு பாசத்தை கொட்டியிருக்காரு. என்ன காரணம்? திடீரென இந்தியா மீது பாசத்தை கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? வாங்க அது குறித்த பதிவுல இதுல விரிவா பார்க்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு கோபியின் அன்பு வணக்கம். அதாவது போரை ஆரம்பிப்பதும் நானே, போரை நிறுத்துவதும் நானே என்ற ஒரு அடிப்படை கொள்கையை வச்சு தான் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையா ஆட்சிக்கு வந்த இதிலிருந்து ஒரு செயல்பட்டு வராரு. அந்த வகையில் உலகத்தில் எங்கு போர் நடந்தாலும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவாக தான் இருக்கும். அதே போல தான் இஸ்ரேலும் காசா, அதாவது பாலஸ்தீனுக்கும் நடந்த போருக்கு ஒரு முக்கிய காரணம் அமெரிக்கா தான். அது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக ட்ரம்ப் தான். அதாவது கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் அமைப்பு இஸ்ரேலுக்குள்ள புகுந்து ஒரு வான்வழி தாக்குதலை நடத்துகிறாங்க. அதாவது இஸ்ரேலில் யூத பண்டிகை நடந்து கொண்டு வருது. அந்த சூழ்நிலையில் சுமார் 20 நிமிடத்தில் ஒரு 4000 மிசைல்ஸை அனுப்பி சுமார் ஆயிரக்கணக்கான கொன்று குவிக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்படுது இஸ்ரேலில். இதையடுத்து இஸ்ரேலுக்குள்ள அத்துமீறி நுழைகிற ஹமாஸ் தீவிரவாதிகள் அமைப்பு பார்க்குறவங்களை எல்லாமே சுட்டு கொள்றாங்க. சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், ராணுவ வீரர்கள் என எல்லாருமே சுட்டு கொள்றாங்க. கண்ணில் கிடைக்கிறவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. இதனால இஸ்ரேல் கடும் கோபத்தில் அடையுது. காசா மீது அவங்க ஒரு போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு சர்வாதிகார நாடுன்னு சொல்லலாம். அதே போல அமெரிக்கா கூட ரொம்ப நட்புல இருக்கிற நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் சும்மா விடுமா? உடனே இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா மீது போர் துவக்க போறோம் அப்படின்றத அறிவிக்கிறாரு. இதனால காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. காசாவுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்படுது. காசாவுக்கு மின்சாரம், உணவு, உடை எல்லாமே அங்கங்க தடுத்து நிறுத்தப்படுது. காசாவை இஸ்ரேல் தனது கட்டுக்குள்ள வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போரே நடந்துடுச்சு. கடந்த 2 வருஷத்துல காசாவில் மட்டும் 70,000 பேர் செத்துருக்காங்க இந்த போர்ல. குறிப்பா இதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் சுட்டு கொண்டிருக்காங்க. தினமும் போர், தினமும் வெடி சத்தம், தினமும் ஏதாவது ஒரு சம்பவம், அசம்பாவிதம், ட்ரோன் தாக்குதல், மிசைல்ஸ் தாக்குதல், வெடிகுண்டு போறது, துப்பாக்கி சூடு, இப்படியே தான் இருந்தது. சும்மா இருந்த புலியை சீண்டி கெடுத்தது போல காசா இஸ்ரேல் மீது வீணா போர் தொடுத்து இப்போ சிக்கி சின்னாபின்னமாகி காசாவில் லட்சக்கணக்கான உயிர்கள் தான் போச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக செய்திகளில் வரக்கூடியது ஒரு 70,000 நபர்கள் இறந்திருப்பாங்க அப்படின்ற போல சொல்லப்படுது. இஸ்ரேலில் அது போல ஒரு 20,000க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பலரும் காசாவை விட்டு அகதிகளாக வெளி நாடுகளுக்கு புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால காசா மிகப்பெரிய ஒரு போர் பதற்றத்திலே தான் 2 வருஷமா இருந்துச்சு. உணவு, உடை, நீர் தான் நிப்பாட்டினாங்க. பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தரைமட்டமா இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அப்படியே தரைமட்டமா ஆக்கிடுச்சு. இதனால மிகப்பெரிய பாதிப்பை காசாவுக்கு உருவாக்கிச்சு. இந்த காசா போரை நிப்பாட்டுறதுக்காக பல்வேறு நாடுகள் பல முயற்சிகள் எடுத்தது. குறிப்பா துருக்கி, எகிப்து, நம்ம இந்திய பிரதமர் மோடி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அந்த போரை நிப்பாட்டுறதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சியும் எடுத்தாரு. ஆனா எதுவுமே கை கொடுக்கல. இஸ்ரேலுக்கு இந்த ட்ரம்ப் ஆஸ் யூஷுவல் ஃபண்ட் பண்றாரு, அவருக்கு ஆதரவா இருக்காரு. அதே போல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் துருக்கி, கத்தார் போன்ற நாடுகள் ஆதரவா இருக்காங்க. எங்க பேச்சுவார்த்தை நடத்த போனாலும் எதுவுமே ஒரு முடிவு எட்டப்படாத சூழ்நிலையை தான் இருந்து வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எகிப்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் போது காசா ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எட்டப்பட்டிருக்கு. இதனால இரு நாடுகளும் தங்களுடைய பிணை கைதிகளை விடுவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிணைய கைதிகள் தங்களுடைய உறவினர்கள் கிட்ட கண்ணீருடன் போயிட்டு கட்டி அணைத்து ஆற தழுவி நமது என்ன நடந்தது, இவ்வளோ நாள் என்ன பண்ணோம் அப்படின்ற அன்பை பரிமாறி இருக்காங்க. கொடுமைகளை பரிமாறி இருக்காங்க, அன்பை பரிமாறி இருக்காங்க. அது போன்ற காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு கண்ணீரே வர வச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் காசாவுடைய உச்சி மாநாடு எகிப்தில் நடைபெறுது.
எகிப்தில் நடைபெற இந்த மாநாட்டில் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு, ஷெபாஸ் ஷெரீப், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இஸ்ரேல் பிரதமர் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து இப்போ பண்டிகை நாட்கள் என்றதால யூதர்கள் முறைப்படி வெளிநாடு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா தரப்பில் வந்து இந்தியாவுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது இணை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கலந்து கொள்றாரு. மோடிக்கு பதில் கீர்த்தி வர்தன் சிங்னு சொல்லப்படுது, அவர் கலந்து கொள்றாரு. அப்போ வந்து அந்த மேடையில் பேசுகிற டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா ஒரு மிக சிறந்த நாடு, மோடி வந்து எனது மிகச்சிறந்த நண்பர் அப்படின்ற போல ஒரு புகழ் மாலையை வந்து சூட்டியிருக்காரு. அதே போல் வந்து இந்தியாவுக்கு மோடி செய்யக்கூடிய பணிகள்லாம் மிக சிறந்தது அப்படின்ற போலையும் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, பக்கத்தில் வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இருக்காரு. ஷெபாஸ் ஷெரீப் பக்கத்திலே வச்சுன்னு ட்ரம்ப் வந்து திடீர்னு இந்தியாவை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு, புகழ் பாடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்தியா கூட திரும்பவும் நம்ம வந்து உறவை வச்சாதான் நம்மளுடைய பொருட்கள் வந்து இந்தியாவில் சந்தைப்படுத்த முடியும் அப்படின்ற போல ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு லேசுப்பட்டவர் கிடையாது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வரி போட்டார், 50% வரி போட்டார். ஐடி ஊழியர்களுக்கு அந்த அவுட் சோர்சிங் முறையை வந்து கட்டுப்படுத்தினார். இதனால் வந்து இந்தியாவில் இயங்குகிற அமெரிக்க ஐடி நிறுவனங்களான பல்வேறு ஐடி நிறுவனங்கள் வந்து நம்ம மக்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் போச்சு. அதே போல் வியாபாரிகள் அந்த டேக்ஸால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஎஸ்டியால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அந்த வகையில் ஜிஎஸ்டியை குறைச்சி நம்ம மக்களுக்கு வியாபாரிகளுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தோம். இப்படியெல்லாம் நமக்கு துரோகத்தை செஞ்சுட்டு இப்போ ட்ரம்ப் வந்து உறவாட வராரு. ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம், அவர் என்ன மாதிரியான ஆளுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஷெபாஸ் ஷெரீப் வந்து ட்ரம்ப் பேச பேச அப்படியே குறுகுறுன்னு முடிக்கிறாரு. என்னடா இவன் நம்மளே வச்சுக்கின்னு மோடியை புகழ்றான், இந்தியாவை புகழ்றான் அப்படின்ற போல் அப்படியே முகத்தை இறுக்கமாக வச்சுக்கின்னு அப்படியே ட்ரம்ப் வந்து அவரை பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல். அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒன்று சேரணும், ரெண்டு பேரும் வந்து நல்லா பழகணும், நண்பனாக இருக்கணும் அப்படின்ற போலாம் அப்படி ஒரு பேசுகிறாரு. ஆனால் ஷெபாஸ் ஷெரீப் வெளியில தான் சிரிக்கிறாரு. ஆனால் உள்ள ஒரு ரிவெஞ்சு, ஒரு வன்மம் இருக்குது. ஆனால் அது சேருமா சேராதான்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதுக்கு அடுத்து பேச வந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கம் போல் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது வரைக்கும் 8 போர்களை நிப்பாட்டியிருக்காரு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் இருந்த அந்த போரை வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் நிப்பாட்டினார். அவருக்கும் வந்து நம்ம நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ற போலாம் பேசியிருக்காரு. நோபல் பரிசு பரிந்துரை முடிஞ்சு நோபல் பரிசு கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் தேர்வு செஞ்சாச்சு, யாருக்கு கொடுக்க போகிறோம் அமைதிக்கான நோபல் பரிசுன்னு சொல்லிட்டு. இவர் என்னமோ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்கிற போல சும்மா கடமைக்குன்னு அப்படியே ட்ரம்ப்பை புகழணும் அப்படின்றதுக்காக சும்மா நோபல் பரிசு தரணும்னு சொல்லிட்டு ஒரு அடிமை சாசனமே பேசிட்டு இருக்காரு இந்த ஷெபாஸ் ஷெரீப். இப்படியே பேசியிருந்தா வந்து அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து தங்களை ஒரு உயர்வாக மதிக்கும் அப்படின்ற போல அவர் நினச்சின்னு இருக்காரு. ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை எப்படி வச்சிருக்காரு, அது ஒரு அடிமை நாடு. பாகிஸ்தானை வந்து நம்மளுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற போல தான் வச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை அப்புறம் வந்து உலோகங்களை நம்ம அமெரிக்காவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற போல ஒரு திட்டத்தில் தான் இருக்காரு. அது தெரியாத மக்கு ட்ரம்ப்பை வந்து புகழ் பாடிக்கொண்டு அது ட்ரம்ப் கூடியே தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் பிரதமர், பாகிஸ்தானில் இருக்கிறாரோ இல்லையோ, பாதி நாள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வீட்லேயும் வெள்ளை மாளிகையிலையுமே தான் அவரும் அந்த பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு தலைவர் அஷீம் முனீரும் குடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரம்ப்புடைய ஜம்பம், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இந்தியா கிட்டையும் மோடி கிட்டையும் செல்லாது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.